ஹாய், நான் ஷெஃப் சாய். இது கோல்ட் பிரியம் வழங்கும் TCDC மேக் இட் ஈஸி பவர்ட் பை VB டே. ஸோ இதுக்கு தேவையான சிக்கன் நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நம்ம தின் ஸ்லைசஸாக வந்து ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். சால்ட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வெளியே வைக்காதுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சேஃபாக இருக்கும். கெசடியாவோட ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கோல்ட் பிரியம் சன்ஃப்ளவர் ஆயில். நம்ம கட் பண்ணி மேரினேட் பண்ண சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ணிக்கலாம். 80% குக் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப மெலிசாக கட் பண்ண ஆனியன், நம்ம ஃபைன் சாப் பண்ண கார்லிக், பூண்டு, நம்ம சாப் பண்ணி வச்ச ஜிஞ்சர், இஞ்சி. ஸோ நம்ம ரொம்ப மெலிசாக கட் பண்ண கேப்சிகம். ஸோ நம்ம கேப்சிகம் போட்டு குக் பண்ணிட்டோம். கொஞ்சமாக ஜீரகத்தூள், நம்ம சாப் பண்ண ஹாலபினியோஸ், நீங்கள் நார்மல் க்ரீன் சில்லி கூட போட்டுக்கலாம். தக்காளி, சீஸ் ஆட் பண்ண போகிறோம். சீஸில் கூட சால்ட் இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. ஒரு 2 ஃபோர்க் வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக டெசிகேட்டட் கோகோனட், அந்த இந்தியன் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைன் சாப் பண்ண மல்லி இலை, ஒரு 1 டீஸ்பூன் பட்டர். இந்த பட்டரோட டேஸ்ட் வந்து இந்த டிஷ்ஷு கொஞ்சம் எலிவேட் பண்ணும். நம்ம சிக்கன் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கெசடியாக்கு தேவை சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான ஒரு ரொட்டி ரெடி பண்ண போகிறோம். கோதுமை மாவு இருக்குது, மைதாவும் இருக்குது. ஸோ மைதா நம்ம கொஞ்சமாக போட போகிறோம். நம்ம கோதுமை மாவு வந்து ஒரு 2 கரண்டி, நம்ம ஆட்டா மாவு போட போகிறோம். 2 to 3 கரண்டி, 1 கரண்டி மைதா சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோல்ட் பிரியம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெஸ்டிங்க்கு வச்சுருக்கோம். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான ஒரு டிப் ரெடி பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ப்ரெட் ரெடி பண்ணிக்கலாம். மல்லி இலை, புதினா இலை, சின்ன பீஸ் இஞ்சி, 3 பல்லு பூண்டு, பச்சை மிளகா. இதில் மைனஸ் போடுறேன். நீங்கள் இதில் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம ரெஸ்ட்டுக்கு வச்சு இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஆட்டா போட்டுக்கிட்டு அது ஒரு சின்ன சின்ன சப்பாத்திஸ் மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக குக் பண்ணிவிட்டு சைடில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் டன் பண்ணால் போதும். நம்ம ரொட்டி ரெடியாக இருக்குது. நம்ம இதில் வந்து நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்ப்ரெட்டு தடவ போகிறோம். ஒரு ஸ்பூன் சிக்கன் மிக்சர், கொஞ்சம் சீஸ் போட்டுக்கினா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹாஃப் மூன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டஃப் பண்ண கெசடியாஸ் ரெடியாக இருக்குது. நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி நம்ம வந்து தவாவில் கிரில் பண்ண போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான மசாலா சிக்கன் கெசடியாஸ் ரெடியாக இருக்குது. டேஸ்டியாக நியூட்ரிஷியஸான ஒரு கெசடியா இது. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது கோல்ட் பிரியம் வழங்கும் TCDC மேக் இட் ஈஸி பவர்ட் பை VB டே.